கல்வாரி லெந்து கால தியானங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே IMTV நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய நல்வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். விசேஷமாக இந்த நாட்களில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை பாடுகளை நீங்களும் நானும் தியானித்து வருகிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை கிறிஸ்தவத்தின் மையப்பொருளாக இருக்கிறது. சிலுவை இல்லை என்றால் கிறிஸ்தவம் இல்லை. இயேசு கிறிஸ்து சிலுவையில் பாடுபடவில்லை என்றால் அன்பானவர்களே நமக்கு மீட்பில்லை. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக மரிக்கவில்லை என்றால் நமக்கு நித்திய ஜீவன் இல்லை. ஆகவே சிலுவை பற்றிய உபதேசத்தை நாம் தொடர்ந்து கேட்டு வருகிறோம். சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலனாக இருக்கிறது என்ற வார்த்தையின்படி சிலுவை பற்றிய உபதேசங்களை நாம் கேட்கும் பொழுதெல்லாம் ஒரு விசேஷித்த தேவ பலனை நாம் அடைந்து கொள்கிறோம். இன்றைக்கு உங்கள் மத்தியிலே ஒரு குறிப்பிட்ட தலைப்பின் கீழே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள நான் ஆர்வமுடையவனாக இருக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 11ஆம் அத்தியாயத்தினுடைய 19ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 11ஆம் அத்தியாயத்தினுடைய 19வது வசனம். மனுஷகுமாரன் போஜனம் பானம் பண்ணுகிறவராய் வந்தார். அதற்கு அவர்கள், இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன் ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்றார்கள். ஆனாலும் ஞானமானது அதன் பிள்ளைகளால் நீதியுள்ளதென்று ஒப்புக்கொள்ளப்படும் என்றார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்ததான ஒரு தவறான கண்ணோட்டத்தை தான் இந்த அருமையான வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை குறித்து தவறான பல கண்ணோட்டங்களை அந்த காலங்களில் இருந்தவர்கள் அன்பானவர்களை தெரிவித்தார்கள். இயேசு கிறிஸ்துவை போஜன பிரியன் என்றார்கள், மதுபான பிரியன் என்றார்கள். இதிலே அவர்கள் சொல்லுகிறதான தவறான அந்த கண்ணோட்டத்திலே இன்னொரு விஷயமும் ஒரு சரியான கருத்தும் உள்ளடங்கி இருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். அவர் ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதர் என்று அழைக்கப்படுகிறார். ஃப்ரெண்ட் ஆஃப் பப்ளிகன்ஸ் அண்ட் சின்னர்ஸ். பாவிகளுக்கும் ஆயக்காரர்களுக்கும் சிநேகிதர். இன்றைக்கு உங்களோடு நான் பேசப்போகிற செய்தியின் தலைப்பு சிறந்த சிநேகிதன். இதைத்தான் உங்களோடு கூட நான் பிரசங்கிக்கப் போகிறேன். அன்பானவர்களே, சாலமோனை பற்றி நீங்கள் அறிவீர்கள். ஒரு மிகப்பெரிய ஞானி என்று நாம் எல்லாரும் அவனை குறித்து அறிந்திருக்கிறோம். சாலமோன் ஞானி மாத்திரம் அல்ல, அவன் ஒரு தீர்க்கதரிசியும் கூட. ஏனென்றால் தேவன் அவனோடு கூட பேசினதை நீங்கள் வேதத்தில் அறிவீர்கள். அது மட்டும் இல்லாமல் நீதிமொழிகளின் புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கிற பொழுதும் பிரசங்கியிலேயும் உன்னத பாட்டிலேயும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்ததான ஏராளமான தீர்க்க தரிசனங்களை அவனுடைய எழுத்துக்கள் நமக்கு தெரிவிக்கிறது. அதில் குறிப்பாக நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரத்தினுடைய 18ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான் என்கிற ஒரு வார்த்தையை சாலமோன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். அன்பானவர்களே, யார் இந்த சிநேகிதன்? அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எல்லா காலத்திலும் சிநேகிக்கக்கூடியதான ஒரு சிநேகிதன் இருப்பான் என்று சொன்னால் அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். வாழ்க்கையில் நாம் தாழ்ந்திருக்கும் பொழுதும் நம்மை சிநேகிக்கிறவர், நாம் உயர்ந்திருக்கிற பொழுதும் நம்மை சிநேகிக்கிறவர். இயேசு கிறிஸ்து தேவனுடைய தற்சொரூபமாக, தேவன் இப்படிப்பட்டவராக இருக்கிறாரோ அதையே இந்த உலகத்திற்கு தேவனை வெளிப்படுத்தும் விதத்திலே மனிதனாக இந்த பூமிக்கு வந்தார். உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். வாழ்வின் உயர்வான நேரங்களில் அநேகர் நம்மோடு கூட இருப்பார்கள். ஆனால் வாழ்க்கையிலே நாம் தாழ்ந்து போகும் பொழுது அன்பானவர்களே, சிறந்த நண்பர்கள் மட்டும்தான் நம்மோடு இருக்க முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஒருமுறை யோர்தான் நதிக்கரையிலே ஞானசானம் பெற்று கரையேறுகிறார். கரையேறும் பொழுது பரலோகத்திலிருந்து பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொன்னார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்றார். அதே இயேசு கிறிஸ்து மறுரூபமலையிலே மறுரூபமாகிறார். அங்கேயும் பிதாவாகிய தேவன் இயேசுவை பற்றி சொன்னார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்றார். ஆச்சரியமூட்டும் செய்தி என்னவென்றால், இஸ்ரவேல் தேசத்தின் மிகவும் தாழ்வான பகுதி தான் இந்த யோர்தான் நதிக்கரை. அந்த தாழ்வான பகுதியிலே இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று கரையேறும் பொழுது, தாழ்வான இடத்தில் இயேசு கிறிஸ்து இருக்கிற பொழுது பிதாவாகிய தேவன் இவர் என்னுடைய நேசகுமாரன் என்றார். இஸ்ரவேல் தேசத்தின் மிகவும் உயரமான இடங்களில் ஒன்றுதான் இந்த மறுரூப மலை. அந்த உயர்வான தலங்களிலே இயேசு கிறிஸ்து இருக்கிற பொழுது பிதாவாகிய தேவன் அவரை பார்த்து சொன்னார், இவனுடைய நேசகுமாரன். தேவனுடைய குணத்தை கவனியுங்கள். தாழ்வானிடத்தில் இருக்கிற பொழுதும் இயேசுவை பிதாவாகிய தேவன் நேசகுமாரன் என்கிறார். உயர்வான இடங்களுக்கு வரும் பொழுதும் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை நேசகுமாரன் என்கிறார்.
என் அன்பானுடைய இதைத்தான், இப்படிப்பட்ட அன்பைத்தான் இயேசு கிறிஸ்து நம்ம எல்லார் மேலும் காண்பிக்கிறார். எல்லா காலத்திலும் அவர் நம்மை நேசிக்கிறார். எல்லா காலத்திலும் அவர் நமக்கு சிநேகிதனாய் இருக்கிறார். எல்லா காலங்களிலும் அன்பானவர்களே ஒரு சிறந்த நண்பனாக அவர் காணப்படுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்களும் நானும் சிலுவையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை காயப்படுத்தினோம். ஆனால் கவனியுங்கள், அவர் நமக்கு காயப்படுத்தின நமக்கு சுகத்தை கொடுத்தார். நாம் அவரை சிலுவையிலே அறைந்தோம், ஆனால் அவர் நம்மை விடுவித்தார். நாம் அவரை கொன்று போட்டோம், ஆனால் கவனியுங்கள், அவர் நமக்கு ஜீவனை தந்தார். இப்படிப்பட்ட சிநேகத்தை, இப்படிப்பட்டதான எல்லா காலங்களிலும் அன்பால் நேசிக்கிற சிநேகத்தை இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலிருந்து மட்டும்தான் நீங்கள் நானும் அடைந்து கொள்ள முடியும், பார்க்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்திலிருந்து ஒரு அருமையான சம்பவத்தை நான் உங்களுக்கு எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். வாழ்க்கையிலே நீங்களும் நானும் அவரை அன்பானவர்களே நொறுக்கின பொழுதும் கூட அவருடைய அன்பையும் அவருடைய சிநேகத்தையும் அவர் நமக்கு காண்பித்தார் என்பதற்கான ஒரு அருமையான படத்தை நீங்கள் பழைய ஏற்பாட்டிலே பார்க்க முடியும். கிதியோனை பற்றி நீங்கள் அறிவீர்கள். கிதியோனை தேவன் மீதியானுடைய கையிலிருந்து தம்முடைய ஜனங்களை ரட்சிப்பதற்காக, விடுவிப்பதற்காக தேவன் கிதியோனை அழைக்கிறார். கிதியோன் இயற்கையாகவே அவனுக்குள்ளே ஒரு பயந்த சுபாவம் இருந்தது. அந்த பயந்த சுபாவத்தின் மத்தியிலே தேவன் தான் தன்னை அனுப்புகிறார் என்று உறுதிப்படுத்திக் கொள்ளும் விதமாக சில அடையாளங்களை தேவனிடத்திலே கிதியோன் கேட்கிறான். அவன் ஒரு முறை சொன்னான், நான் ஒரு ஆட்டுத்தோலை எடுத்துக்கொண்டு போய் ஒரு களத்தில் போடுவேன். களத்திலே நான் போடும் பொழுது அந்த தோலின் மேல் மட்டும் பனி பெய்திருந்து களம் முழுவதும் ஒருவேளை பனி இல்லாமல் இருந்தால் நீர் என்னை அனுப்புகிறீர், என்னை இரட்சகனாக அனுப்புகிறீர் என்று நான் அங்கே அறிந்து கொள்வேன் என்று சொல்லி சொன்னான். தேவனும் இவன் கேட்ட அடையாளத்தை உறுதிப்படுத்தினார். அந்த தோலை அவன் கொண்டு போய் களத்தில் போடுகிறான். இரவெல்லாம் பனி இறங்குகிறது. களத்திலே எங்குமே பனி இல்லை, அந்த தோலில் மாத்திரம் பனி இருந்தது. காலையில் எழுந்து அந்த தோலை எடுத்தவன் அதை பிழிகிறான். நடந்தது என்ன? பிழியும் பொழுது அந்த தோலுக்குள் இருக்கிறதான பனி நீரெல்லாம் ஒரு கிண்ணத்தில் வந்தது என்று நாம் வாசிக்கிறோம். இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றியதான ஒரு படம். என்னவென்றால் அந்த ஆட்டுத்தோல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார். எப்படி பனி அந்த தோளின் மேல் மட்டும் இறங்கினதோ, பனி என்பது ஆசீர்வாதங்களுக்கு அடையாளம். வானத்தின் பனியினாலும் பூமியின் கொழுமையினாலும் தேவனை ஆசீர்வதிப்பார் என்று முற்பிதாக்கள் தம்முடைய ஜனங்களை, தம்முடைய பிள்ளைகளை, அன்பானவர்களை ஆசீர்வதிக்கிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். பனி என்பது ஆசீர்வாதத்துக்கு அடையாளம். பனி தோளின் மேல் மட்டும் இறங்கி வந்திருந்தது. என் அன்பானவர்களே, உன்னதத்தில் இருக்கிற சகல ஆசீர்வாதங்களும், பரலோகத்தின் எல்லா ஆசீர்வாதங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் தேவாட்டுக்குட்டியின் மேல் இறங்கி இருந்தது. அவர்தான் எல்லா ஆசீர்வாதத்துக்கும் காரணர். அவர்தான் எல்லா ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க தகுதியுடையவராக இருக்கிறார். கவனிங்கள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவேதான் பழைய ஏற்பாட்டிலே நீதிமான்கள் பனையைப் போல் செழிப்பாள் என்று சொல்லாமல் நீதிமான் பனையைப் போல் செழித்து என்று நாம் வாசிக்கிறோம். அங்கே நீதிமான்கள் என்று சொல்லப்படாமல் நீதிமான் என்று ஒருவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். யார் அந்த நீதிமான்? உலகம் முழுவதும் நீங்கள் தேடி பார்த்தால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் குற்றம் இல்லாதவராக, சகல ஆசீர்வாதத்திற்கும் அன்பானவர்களே உரியவராக காணப்படுகிறார். இயேசு கிறிஸ்துவின் மீது தான் எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் பார்க்க முடியும். சங்கீதம் 133 வாசிக்கிற இதோ அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவன் தாடியிலே வடிகிறதாக இருக்கிறது என்று வாசிக்கிறோம். திருச்சபையினுடைய தலை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவன் தலையின் மீது தான் ஊற்றுகிறார். ஆனால் ஆச்சரியம் என்னவென்றால், தாடியில் வடிகிறதான அந்த அந்த அற்புதமான வாசனை திரவியம் சரீரத்துக்கு வருகிறதாக சங்கீதம் 133 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மேல் ஊற்றப்படுகிற எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் தனக்குள்ளே வைத்துக் கொள்ளாமல் அவர் தம்முடைய சரீரமாகிய திருச்சபைக்கு அதை கடத்துகிறார். நம்ம எல்லாரையும் அவருடைய ஆசீர்வாதங்களில் ஆசீர்வதிக்கிறார். கிதியோன் அந்த ஆட்டுத்தோலை, அன்பானவர்களே கவனியுங்கள், அந்த ஆட்டுத்தோலைக்குள்ளே இருக்கிறதான பனி நீரை பிடிந்தெடுத்தான் என்று வாசிக்கிறோம். பனி நீர் கிண்ணத்துக்குள் வந்தது. சிலுவையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம் எல்லாருக்காகவும் பிழியப்பட்டார், நொறுக்கப்பட்டார். அவரை சிலுவையிலே பிடிந்த பொழுது அவருக்குள் இருக்கிற சகல ஆசீர்வாதங்களும், அவருக்குள் இருக்கிற சகல விதமான ஐஸ்வர்யங்களும், அவருக்குள் இருக்கிறதான சுகம், அவருக்குள் இருக்கிறதான எல்லா விதமான சமாதானம், இவை எல்லாவற்றையும் கிண்ணங்களாகிய நமக்குள்ளே தேவன் கொடுக்கிறார். நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பானவர்களே நொறுக்குதலினால், அவருடைய பாடுகளினால் நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். எல்லா காலத்திலும் சிநேகிக்கிற ஒரு அருமையான சிநேகிதர் அல்லவா இயேசு கிறிஸ்து. சிலுவையிலே நாம் அவரை அறைகிற பொழுது கூட அவர் நம்மை நேசிக்கிறார் என்பதற்கான ஒரு அருமையான அடையாளத்தை நான் இப்பொழுது உங்களுக்கு சொன்னேன். நானும் சொல்கிறேன், ஒரு சிறந்த நண்பன் இப்படிப்பட்டவனாய் இருப்பான். நான் அநேக காரியங்களை சொல்லக்கூடும். காலத்தை கருத்தில் கொண்டு
ஒன்று ரெண்டு விஷயங்களை மாத்திரம் ரத்தின சுருக்கமாக நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, ஒரு சிறந்த சிநேகிதனை, ஒரு சிறந்த நண்பனை கர்த்தருடைய பிள்ளைகளே நீங்களும் நானும் முழுமையாக நம்பலாம். ஒரு நம்பிக்கைக்குரிய நண்பனாக அவர் இருப்பார். ஒரு சிறந்த சிநேகிதன் நம்பிக்கைக்குரிய நண்பனாக இருப்பார். இயேசு கிறிஸ்து ஒரு நம்பிக்கைக்கு உரிய நண்பன், ரிலையபிள் ஃப்ரெண்ட். நாம் அவரை நம்பலாம், அவரை முற்றிலுமாக நம்பலாம். உலகத்தில் சில பேர் இருக்கிறாங்க பாருங்க, அவங்கள நீங்கள் முற்றிலுமாக நம்ப முடியாது. அதாவது ஒரு கதை சொல்லுவாங்க, 3 நண்பர்கள் ரொம்ப ஒற்றுமையாக இருந்தாங்களாம். ரொம்ப ஒற்றுமையாக இருக்கிறத பார்த்து கடவுளே ரொம்ப ஆச்சரியப்பட்டு ஒரு நாள் இறங்கி அந்த 3 பேரை பார்த்து கேட்டாராம், ரொம்ப அற்புதமாக ரொம்ப ஐக்கியமாக இருக்கிறத பார்த்து நான் பாராட்டுறேன், உங்கள் 3 பேருடைய விருப்பத்தை நிறைவேற்ற விரும்புகிறேன் அப்படின்னாராம். முதலாவது ஆளை கூப்பிட்டு கேட்டார், உனக்கு என்ன வேணும் கேளுப்பான்னாரு. அவன் சொன்னான், கடவுளே நான் அமெரிக்காவுக்கு போகணும், அமெரிக்காவில் ஒரு பெரிய பல்கலைக்கழகத்தினுடைய முதல்வர் ஆகணும், அதான் என் விருப்பம்னா. உடனே கடவுள் அப்படியே ஆகட்டினார். அடுத்த நொடியே அமெரிக்காவில் இருக்கிறான், பெரிய பல்கலைக்கழகத்தில் முதல்வர். அவனுக்கே நம்ப முடியல, அவனை அப்படிப்பட்ட ஒரு பெரிய உயருக்கு போயிட்டான். அடுத்தவனை பார்த்து கேட்குறார் கடவுள், உனக்கு என்னப்பா வேணும் சொல்லுப்பானார். அவன் சொன்னான், நான் ஜப்பானுக்கு போகணும் கடவுளே, ஜப்பானில் ஒரு பெரிய தொழிற்சாலையினுடைய அதிபதி ஆகணும், அதுதான் நான் என்னுடைய பெரிய கனவு அப்படின்னா. உடனே கடவுள் ஓகே உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றேன் அப்படின்னு சொன்னார். உடனே அவன் ஜப்பானுக்கு போனான், ஒரு பெரிய தொழில் நிறுவனத்தினுடைய அதிபதியாக அவன் மாறிட்டான். அவனுக்கே ஆச்சரியம், அவனு நம்பவே முடியலை. 3வது ஆளை கூப்பிட்டு கேட்டார், உனக்கு என்னப்பா வேணும்னார். அவன் என்ன சொன்னான் தெரியுங்களா, அந்த ஜப்பானுக்கு போனானே அவனும் அமெரிக்காவுக்கு போனானே இவனும் 2 பேரும் மறுபடியும் பழைய நிலைக்கே வரணும், அதுதான் என் விருப்பம் அப்படின்னு சொன்னான். 2 பேரும் பழைய நிலைக்கு வரட்டோங்கன்னா. இன்றைக்கி உலகத்தில் சில பேர் அப்படி தான் சிநேகிக்கிறார்கள். சில பேர் அன்பானுலே கூடவே இருந்து பாருங்கள், குழி பறிக்கிறவங்களாம் கூட உண்டு இல்லையா, கூடவே ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க, நண்பர்கள் சொல்லுவாங்க. ஆனால் பல நேரங்களில் நமக்கு அன்பானுலே நண்பர்களாக இருப்பதில்லை. அநேகருக்கு நண்பர்கள் இல்லை, நம்பர்கள் இருக்கிறார்கள். நிறைய பேர் இருப்பாங்க கூட, அவங்களாம் நண்பர்கள் கிடையாது, வெறும் நம்பர்கள் தான். 1 2 3 நீங்கள் சொல்லி எண்ணிக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி கவனியுங்கள், சிறந்த நண்பன் என்று சொன்னால் நாம் அந்த நண்பனை முற்றிலுமாக நம்ப முடியும், முற்றிலுமாக நம்ப முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிறந்த நண்பர்கள் எப்பொழுதுமே முற்றிலும் அன்பானவர்களே நம்பிக்கைக்கு உரியவர்களாக இருக்கிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல நண்பன் தடுமாறும் பொழுது தாங்கி பிடிக்கிறவனாக இருக்கிறான், தடம் மாறும் பொழுது அவன் தட்டி கேட்கிறவனாக இருக்கிறான். திரும்ப சொல்லுகிறேன், ஒரு சிறந்த நண்பன் அல்லது நல்ல நண்பன் நாம் தடுமாறுகிற பொழுது தாங்கி பிடிக்கிறான். அன்பானவர்களே, நாம் தடம் மாறும் பொழுது நம்மை தட்டி கேட்கிறான். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட நாம் தடுமாறுகிற பொழுது நம்மை தாங்கி பிடிக்கிறார். நாம் தடம் மாறுகிற பொழுது அவன் நம்மை தட்டி கேட்கிறார், நம்மை சீரான பாதையில் நடத்துகிறார். இப்படிப்பட்ட ஒரு சிறந்த நண்பரை நீங்களும் நானும் பார்க்கவே முடியாது. நண்பர்களை பற்றி சொல்லுவார்கள், உலகத்தில் கடவுளுக்கே கிடைக்காத ஒரு பெரிய வரம் எதுவென்று சொன்னால் நண்பர்கள் என்கிற வரம் என்பார்கள். அதனால் அது அப்படி அல்ல. கவனியுங்கள், கடவுள் நம்மளை எந்த அளவுக்கு நேசிக்கிறார் என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம எந்த அளவுக்கு நேசிக்கிறார் என்று சொன்னால் ஒரு நண்பனை போல நேசிக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் நண்பர்கள் என்பது நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய வரம் என்று சொல்லலாம். ஆச்சரியமூட்டும் செய்தியை சொல்லுகிறேன். ஆபிரகாமை என்னுடைய சிநேகிதன் என்று ஆண்டவர் சொன்னார். இதே வார்த்தை எடுத்து யூதாஸ் காரியத்தை பார்த்து சிநேகிதனே என்றார். எனக்கு கொஞ்சம் கவனியுங்கள், ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட அதே வார்த்தை தான் விசுவாசிகளின் தகப்பன் என்று அழைக்கப்பட்ட ஆபிரகாம், வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்து கொண்ட ஆபிரகாம், தேவனுக்காக தன் தேசத்தை விட்டு வந்த ஆபிரகாம், தன்னுடைய பிள்ளையே பலி செலுத்த முன் வந்த ஆபிரகாம், இந்த ஆபிரகாமை பார்த்து எந்த வார்த்தையை சிநேகிதனே என்கிற வார்த்தையை தேவன் ஆபிரகாமை பார்த்து சொன்னாரோ அதே வார்த்தையை யூதாஸ் காரியத்துக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பயன்படுத்துகிறார். சிநேகிதனே என்று சொல்லி சொன்னார். மனிதர்கள் மாறலாம், ஆனால் அவருடைய அன்பிலே மாற்றமே இல்லை. அவர் மாறவே மாட்டார். எந்த அளவுக்கு நேசிக்கிறார் கவனியங்கள். ஒரு தேவனுடைய மனுஷனை பார்த்து சிநேகிதன் என்று சொல்கிற அதே வார்த்தையை ஒரு மிகப்பெரிய துரோகியை பார்த்து, ஒரு மிகப்பெரிய அன்பானவர்களே கூடவே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கிறவனை பார்த்து சொல்கிறார் சிநேகிதனே என்று சொல்லி சொன்னார். அப்படியானால் அவர் எல்லோரையும் நேசிக்கிறவர், எல்லோரையும் சிநேகிக்கிறவர். அவரை போல எல்லார் மீதும் எல்லா காலங்களிலும் சிநேகிக்கக்கூடிய இன்னொரு நண்பன் நீங்கள் பார்க்க முடியாது. ஒரு சிறந்த நண்பனாக இருக்கிறார். நீங்கள் அவரை நம்பலாம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்த சிறந்த நண்பனை நீங்கள் எல்லா காரியங்களையும் நம்பலாம். ஒருவேளை இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை இதை கேட்கிற உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஏதோ ஒரு காரியத்திற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்பிக்கொண்டிருப்பீன்னு சொன்னால் நம்புங்கள், உறுதியாய் நம்புங்கள். நீங்கள் அவரை முழுவதுமாய் நம்பலாம். ஏனென்றால் அவர் நம்ப தகுந்தவர். அவரை முழுவதுமாக நம்பலாம்.
இந்த வியாதியை அவர் சுகமாக்குவார் என்று நம்பினால் நிச்சயம் நம்புங்கள், அவர் உங்களை சுகமாக்குவார். நிச்சயமாய் இந்த தடைகள் விலகும் என்று அவர் நம்பினால் நம்புங்கள், நிச்சயமாய் அந்த தடைகள் விலகும். இந்த பிரச்சனை எனக்கு மாறும் என்று நீங்கள் நம்பினால் நிச்சயமாய் அவரை நம்புங்கள், அவர் அந்த பிரச்சனையை மாற்றுவார். நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். ஒரு சிறந்த நண்பனுடைய அன்பானுடைய அடையாளம் என்னவென்றால், நமக்கும் அவனுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கும். என்னன்னு சொன்னால், நமக்கு அவனுக்கு இருக்கிற ஒற்றுமை என்னன்னு சொன்னால், நம்முடைய இருதயம் நமக்காக துடிக்கிறது போலவே அவனுடைய இருதயமும் நமக்காகவே துடிக்கும். அதுதான் ஒரு பெரிய ஒற்றுமை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இருதயம் உங்களுக்காக துடிக்கிறது. எப்பிராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி மறப்பேன், உனக்காக என் இருதயம் பொங்குகிறது என்று சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நண்பர் தான் நீங்கள். அந்த நண்பரை அந்த நண்பரை நம்பலாம் பிரியமானவர்களே. அவர் நம்பிக்கைக்கு பாத்திரர். வேதத்திலிருந்து ஒரு அருமையான சம்பவத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தை நீங்கள் எல்லாரும் அறிந்திருக்கிறபடி தாவீது கோலியாத்தின் கதையை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். கிறிஸ்தவரில் சின்ன பிள்ளைங்களுக்கு கூட இந்த கதை தெரியும். இந்த கதை ஒருவேளை தெரியலன்னு சொன்னால் அவன் கிறிஸ்தவனாக இருக்கிறது கூட தகுதியாக இருக்கிறாங்களான்றதே சந்தேகமான விஷயம்தான். ஏன்னா இந்த கதை எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் தாவீது கோலியாத் கதை உங்களுக்கு தெரியும். இந்த 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற போது 7ஆம் வசனத்திலே கோலியாத் இஸ்ரவேல் தேசத்தை நிந்திக்கிறான். 40 நாட்கள் இரவும் பகலும் அவன் இஸ்ரவேல் தேசத்தை காலையும் மாலையும் நிந்திக்கிறான். ஏறக்குறைய 80 முறை வர்றான். தேவனுடைய ஜனங்களை நிந்திக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். அப்படி நிந்திக்கிற பொழுது அன்பானவர்களே, அந்த இடத்தில் தாவீது நிற்கிறார். நீங்கள் ஒரு ஆச்சரியமான விஷயத்தை சொல்லுகிறேன். கோலியாத் ஏராளமான ஆயுதங்களை அணிந்தவர் தான். கிட்டத்தட்ட 6 ஆயுதங்களை கோலியாத் அணிந்திருந்தார். அவருடைய தலை மூடப்பட்டிருந்தது. அவர் தலைக்கு ஒரு அருமையான அந்த தலை கவசத்தை அணிந்திருந்தார். மார்க்கவசம் அவருக்கு இருந்தது. கேடகத்தை கையில் பிடிச்சிருந்தார். பெரிய ஈட்டி இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 11 அடி உயரம் உள்ளதான ஒரு பெரிய மின்கம்பம் மாதிரியே இருந்தார் அவர். அந்த அளவுக்கு அவ்வளோ உயரமுடைய ஒருத்தராக இருந்தார். 11லேருந்து 12 அடின்னு கூட சில பேர் சொல்கிறாங்க. அவ்வளோ உயரமுடையவராக இருந்தார். அவ்வளோ பெரிய ஆள் பாருங்கள். தாவீது ஒன்றுமே கிடையாது, ஒரு சின்ன பையன். அவனை பார்க்கும் பொழுது யாருமே அவன் ஒரு யுத்தம் பண்ணுவான்னு யாரு மேலேயும் சொல்ல முடியாது. அவன் நிற்கிறான்னு சொன்னால் அது இவருக்கே பெரிய அவமானமாக இருக்குது. இன்னொரு ஆச்சரியமான விஷயத்தை சொல்லுகிறேன். தாவீது கவன்களை எடுத்து அடித்தான் என்று சொல்லுகிறீர்களே, வேதம் சொல்லுகிறது அல்லவா? அந்த கவன்கள் கோலியாத்தினுடைய நெற்றியிலே போய் பதிந்தது என்று வாசிக்கிறோம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கோலியாத் தாவீதுடைய கையில் இருக்கிற கவன்கல்லை பார்த்த பொழுது ஏன் பயப்படவில்லை அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லட்டுங்களா? அவனுடைய அறிக்கைகளை கவனியுங்கள். தாவீதை பார்த்து கோலியாத் ஒன்றும் பயப்படல. அதே மாதிரி கோலியாத்தும் தாவீதை பார்த்து பயப்படல. ஏன் கோலியாத் தாவீதை பார்த்து பயப்படல? கவன்கல் இருக்கிறது, அது நம்மளை தாக்குமா என்ற அச்சம் அவனுக்கு இல்லை. அது காரணம் என்னவென்றால் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற 7ஆம் வசனத்திலே பரிசை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னாக நடப்பான் என்கிற ஒரு வசனத்தை நீங்கள் பார்க்க முடியும். பரிசை பிடிக்கிறவன் கோலியாத்துக்கு முன்பாக நடப்பான் என்று 1 சாமுவேல் 17:7 சொல்லுகிறது. அந்த காலங்களிலே இதன் பின்னணி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அந்த காலங்களிலே இப்படிப்பட்ட மிகப்பெரிய வீரர்களுக்கு அன்பானவர்களே முன்பாக பரிசை பிடிக்கிறவர்கள் இருப்பார்கள். இன்னொரு வார்த்தையில் சொல்லப்போனால் ஒரு ஷீல்டு மாதிரி ஒரு பெரிய விதங்களில் ஒரு பெரிய ஆயுதம். அது எதுக்காகன்னு சொன்னால் தடுத்து பாதுகாப்பதற்கான ஒரு ஆயுதம் இல்லையா? அது டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆயுதம். ஸோ அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த ஆயுதத்தை வச்சு அவன் என்ன செய்வான்னா, இப்படி யாராவது கல் எறிகிறாங்க அல்லது வேறு ஏதாவது ஒரு காரியத்தை எடுத்து எறிகிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த பரிசை பிடிக்கிற என்ன செய்வான்னு சொன்னால், அந்த பரிசையை கொண்டு தடுத்து நிறுத்துவான். அந்த எரியப்படுகிற ஆயுதங்களை தன்னுடைய வீரனை காப்பாற்றுவதற்காக தடுத்து நிறுத்துவான். அதுதான் அவனுடைய வேலை. இப்படிப்பட்ட வேலையை யார் கையில் கொடுப்பார் என்று சொன்னால், பெரிய போர் வீரர்களுக்கு, பெரிய வீரனுக்கு, பிரசித்தி பெற்ற வீரனுக்கு பரிசை பிடிக்கிற வேலை யார் கையில் கொடுக்கப்படும் என்று சொன்னால், அவளுடைய நண்பர்கள் கையில் தான் கொடுப்பார். அதாவது இன்னொரு வார் சொல்லப்போனால், கோலியாத்தினுடைய நம்பிக்கை பெற்ற ஒரு நண்பன் தான் அந்த பரிசை பிடிக்கிறவனாக இருந்தான். கவனியுங்கள், அந்த பரிசை பிடிக்கிறவனை கோலியாத் நம்பினான். அவன் கையில் இருக்கிற, தாவீதின் கையில் இருக்கிற கவன்கள் தன்மேல் விழாதபடி இந்த பரிசை பிடிக்கிறவன் தன்னை காப்பாற்றுவான் என்று அவன் நம்பினான். ஒருவேளை அவன் கல்லெறிந்தால் கூட இந்த பரிசை பிடிக்கிறது தடுத்து நிறுத்துவான், நாம் பாதுகாக்கப்படும், நமக்கு ஒன்றும் ஆகாதுன்னு அவன் நம்பினான். ஆனால் நடந்தது என்ன உங்களுக்கு தெரியும்? அந்த பரிசை பிடிக்கிறவனை கர்த்தருடைய பிள்ளைகளே அதற்கு பிறகு நீங்கள் பார்க்கவே முடியாது. இன்னொரு வார்த்தை சொல்லப்போனால்,
அவன் அந்த இடத்தில் கோலியாத்தை பாதுகாக்க தவறிவிட்டான். நம்பிக்கைக்குரியவனாக, கோலியாத்தினுடைய நம்பிக்கைக்குரியவனாக இருக்க வேண்டியவன் நம்பிக்கைக்கு பாத்திரமா இல்லை. கோலியாத்தை தாவீது கொல்லும் பொழுது அவன் தலையை பட்டயத்தால் அவன் அந்த தலையை வெட்டும் பொழுது கூட நீங்கள் அந்த பரிசை பிடிக்கணும் பற்றி படிக்க முடியாது. எங்கே போனான் அவன்? அந்த கர்த்தருடைய பிள்ளைகளை தடுக்க வேண்டியவன் தடுக்கல. நம்பிக்கைக்குரியவனாக இருக்க வேண்டியவன் நம்பிக்கைக்குரியவனாக இல்லை. ஆனால் மறுபுறம் இன்னொரு பக்கம் தாவீது கவனியுங்கள், அவன் யாரை நம்பி நின்றான்? தன் பலனை அல்ல, தன் அனுபவங்களை அல்ல, தன் ஆற்றலை அல்ல, அவனும் ஒரு நண்பனை நம்பி நின்றான். அந்த நண்பன் நம்முடைய தேவன்தான். எப்படி கோலியாத் பரிசை பிடிக்கிறவனை நம்பினானோ, தாவீது கூட அன்பானவர்களே தேவனை தன் நண்பனாக நம்பினான். இந்த நண்பன் தன்னை காப்பாற்றுவார் என்று நம்பினான். இந்த நண்பன் தன்னோடு கூட இருப்பார் என்று நம்பினான். இந்த நண்பன் தனக்கு உதவி செய்வான் என்று நம்பினான். இந்த நண்பன் எனக்காக யுத்தம் பண்ணுவார் என்று நம்பினான். இந்த நண்பன் நிச்சயம் இந்த யுத்த களத்தில் நீ தனியே விடமாட்டான் என்று நம்பினான். அதனுடைய விளைவு என்ன உங்களுக்கு தெரியும். தாவீது கவன்கல்லை எடுத்து அடிக்கிறான். அந்த கல் அவனுடைய கோலியாத்துடைய நெற்றியில் விழும்பொழுது, ஆக்சுவலாக சொல்லப்போனால் அப்படி அந்த ஃபோர்ஸ் வந்து நெற்றியில் அடிக்கும் பொழுது என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும். அடித்த உடனே பின்னாடி தான் விழணும். ஆனால் நீங்கள் பைபிள் வாசித்து பாருங்கள், கோலியாத் முகங்குப்புற விழுந்தான் என்று வாசிப்போம். அன்பானவர்களே, அது பெரிய அவமானம், மிகப்பெரிய அவமானம். அது முகங்குப்புற விழுறதுன்றது வந்து மிகப்பெரிய அவமானமான விஷயம். அதனால தான் பெரும்பாலும் போர் வீரர்கள் அப்படி காயப்பட்டாலும் பின்னாடி விழுறதுக்கு தான் முயற்சிப்பாங்க. ஆனால் இவன் முகங்குப்புற முன்னாடி விழுந்தான்னு சொன்ன அர்த்தம் என்ன? ஒரு பக்கம் தாவீதை தேவன் யுத்த களத்தில் நிறுத்தி அவனை வந்து நீ அடின்னு சொல்லிட்டு சொன்ன அந்த தேவன், அந்த நண்பன் பரிசை பிடிக்கிறவனைப் போல அவர் அங்கே இருந்து மறைந்து விடவில்லை. மாறாக அவரும் அவனோடு கூட நின்றார் அந்த யுத்த களத்திலே. சொல்லப்போனால் அந்த கல் பட்ட உடனே பின்னாடி போய் விழ வேண்டிய கோலியாத் முன்னாடி விழுந்தான்னா, கர்த்தர் கோலியாத்துக்கு பின்னாடி இருந்து அவன் தலையில் ஒரு தட்டு தட்டினார். அதனால தான் அவன் முன்னாடி வந்து விழுந்தான். நான் சொல்லட்டும் கர்த்தருடைய பிள்ளைகளே, கோலியாத் நம்பின பரிசை பிடிக்கிறவன் அவனை விட்டு போய்விட்டான். ஆனால் தாவீது நம்பின நண்பன் கர்த்தராகிய தேவன் அவனோடு கூட இருந்தார். யுத்த களத்தில் அவர் அவனை தனியவர். இன்றைக்கும் நீங்கள் அநேக யுத்தங்களை சந்தித்து கொண்டிருக்கலாம், ஏராளமான போராட்டங்களில் இருக்கலாம், இன்றைக்கும் உங்களுக்கு எதிராக பேசுவது இருக்கலாம், உங்களை ஒளிச்சிருவேன்னு சொல்கிறவங்க இருக்கலாம், உங்களுக்கு எதிராக ராட்சதல் எழும்பலாம். இப்போ என்ன அன்பானவர்களே, உங்களுக்கு எதிராக வியாதிகள் எழும்பலாம், உங்களுக்கு எதிராக புயல்கள் வரலாம், உங்களுக்கு எதிராக கடன்கள் வரலாம், உங்களுக்கு எதிராக ஒருவேளை பல்வேறு விதமான பிரச்சனைகள் நீங்கள் சிக்கிக் கொண்டிருக்கலாம். யுத்த களத்தில் இருக்கிறது போல் இருக்கலாம், யாரும் உங்க கூட இல்லாமல் இருக்கலாம். நான் ஒன்றை மட்டும் சொல்கிறேன், உங்களை அழிக்கக்கூடிய சக்தி எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் சரி, பெரிய கோலியாத்தாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கை இல்லாமல் ஆக்குவேன் என்று சொல்லி உங்களுக்கு முன்பாக பேசுகிற யாராக இருந்தாலும் சரி, அன்பானவர்களே உங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்குவேன் சொல்லட்டும். உங்களுக்கு எதிராக ஒருவேளை நான் சொல்கிறேன் பல்வேறு விதமான காரியங்களை செய்கிறவர்களாக இருந்தாலும் சரி, பேசுகிறவர்களாக இருந்தாலும் சரி, பயப்படாதீங்க, நம்பிக்கையோடு இல்லைங்க. இந்த யுத்த காலத்தில் நீங்கள் தனியாக இல்லை, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நல்ல நண்பன், நம்பிக்கைக்குரிய நண்பன் உங்களோடு இருக்கிறார். அன்றைக்கு அன்பானே பரிசை பிடிக்கிறவன் ஓடிப்போனது போல இந்த நல்ல நண்பன், நம்பிக்கைக்குரிய சிறந்த சிநேகிதன் உங்களை விட்டு போகவே மாட்டார். ஏனென்றால் அவர் பாவிகளுக்கு சிநேகிதன், அவர் ஆயக்காரர்களுக்கு சிநேகிதன், அவர் எல்லோரையும் சிநேகிக்கிறவர், எல்லா காலங்களிலும் சிநேகிக்கிறவர். அவரை நீங்கள் நம்பலாம், முற்றும் நம்ப தகுந்த ஒரு சிறந்த நண்பர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உங்களை கைவிடவே மாட்டார், உங்களை விட்டு விலக மாட்டார். உங்களுக்காக அவருடைய உள்ளம் துடிக்கிறது, உங்களை அவர் நேசிக்கிறார். எந்த அளவுக்கு நேசிக்கிறார் என்று சொன்னால், ஜீவனையே சிலுவையில் கொடுத்த அளவுக்கு அவர் நேசித்தார். அவரை போல அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை உங்களை நேசிக்கிற சிநேகிக்கிறதான ஒரு அருமையான இன்னொரு நண்பன் நீங்கள் பார்க்க முடியாது. இந்த நண்பரை முழுவதுமாக நம்புங்கள், இந்த நண்பரை முழுவதுமாக சார்ந்து கொள்ளுங்கள். இந்த நண்பர் சிறந்த நண்பராக இருக்கிறார். காலத்தை கருத்தில் கொள்கிறேன், நான் இங்கே நிறைவு செய்ய விரும்புகிறேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரை நம்புங்கள். இன்னைக்கு ஒருவேளை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீங்கள் பல்வேறு வித போராட்டங்களில் நீங்கள் இருக்கலாம். நான் சொல்கிறேன், கர்த்தரை நம்புங்க, இந்த சிறந்த நண்பரை நம்புங்க. அவர் உங்களை கைவிட மாட்டார். அவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார், அவர் உங்களை விட்டு போகவே மாட்டார். நீங்கள் பயப்படாதீங்க, யார் உங்களை விட்டு போனாலும் அவர் போக மாட்டார். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். நீங்கள் வெற்றி பெற வரைக்கும் அவர் பின்வாங்க மாட்டார். நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. நீங்கள் ஜெயித்து யுத்த களத்திலிருந்து அன்பானவர்களை வெளியே வரும்பொழுது கவனியுங்கள், கோலியாத்துடைய தலையை கையில் எடுத்துன்னு தான் வருவீங்க. நீங்கள் ஜெயிப்பீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். சிறந்த சிநேகிதன் உங்களோடு கூட இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஒரு சிறந்த சிநேகிதனாக தன் ஜீவன் நம்ம எல்லாரும் கொடுத்தார். இன்னைக்கு இதை கேட்கிற என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவை ஒருவேளை உங்கள் இரட்சகராய் ஆண்டவராய் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால், இன்றைக்கு அன்போடு உங்களை நான் அழைக்கிறேன். இயேசு கிறிஸ்துவுக்கு உங்கள் வாழ்க்கையை கொடுங்கள். சிலுவையில் அவர் சிந்தின ரத்தத்தை கனம் பண்ணுங்கள். இயேசு கிறிஸ்து
உங்களுடைய பாவங்களுக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தி இருக்கிறார். உங்கள் வியாதிகளை அவர் சுமந்திருக்கிறார். உங்கள் தரித்திரத்தை அவர் சுமந்திருக்கிறார். உங்களுக்கான மீட்பை அவர் சிலுவையிலே அவர் சம்பாதித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை அண்டை வாங்க, ஏசப்பா என் பாவங்களை மன்னின்னு கேளுங்க. அந்த சிநேகிதனை பார்த்து, நண்பா என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லுங்க. அவர் ஆயத்தமாக இருக்கிறார். சிறந்த சிநேகிதர், உங்களை கட்டி அணைத்து முத்தமிட்டு உங்கள் மீது தன்னுடைய அளவற்ற அன்பை பொழிகிற ஒரு சிறந்த சிநேகிதர். அவர் உங்களை விட்டு கைவிடவே மாட்டார். உங்களுக்காக அவருடைய உள்ளம் துடிக்கிறது. உங்கள் மேல் அவர் மிகுந்த அக்கறை உள்ளவராக இருக்கிறார். அவரை போல உங்களை நேசிக்கிற, அவரை போல அன்பானவர்களே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாகவே நேசிக்கிற இன்னொரு சிறந்த நண்பர் நீங்கள் பார்க்கவே முடியாது. ஒருவேளை இன்றைக்கி செய்தி கேட்குற நீங்கள், எனக்கு யாருமே ஃப்ரெண்டு இல்லை நீங்கள் சொல்லலாம். வாலிப பிள்ளைங்க ஒருவேளை எனக்கு யாரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு சொல்லலாம். எங்கள் ஸ்கூலில் யாரும் என்னை ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம். என் காலேஜில் எனக்கு யாரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, என்கிட்ட பணம் இல்லை, எனக்கு பெரிய ஆற்றல் இல்லை, எனக்கு யாரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு சொல்லலாம். பயப்படாதீங்க, ஒரு சிறந்த நண்பன் உங்களுக்காக இருக்கிறார். அவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த நண்பனை பார்த்து நண்பான்னு கூப்பிடுங்க, சிநேகிதனின்னு சொல்லுங்க. அவர் வருவார், நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வார், உங்களோடு இருப்பார், உங்களை வெற்றி பெற செய்வார். உங்களுக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லமையுள்ளவரார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜெபம் பண்ணி முடிப்போமா? எங்களை நேசிக்கிற பிதாவு இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான கர்த்தாவை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, மாலை நேரத்தில் உம்முடைய பிரசனம், உம்முடைய கரமும் உம்முடைய பிள்ளைகளோடு இருப்பதாக ராஜா. இன்றைக்கு சிறந்த நண்பனை குறித்து நாங்கள் தியானித்தோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் கர்த்தாவை சிறந்த நண்பனாக இருந்து அவளை ஆசீர்வதிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை கைவிடாத சிநேகிதன், நம்பிக்கைக்குரிய சிநேகிதன், எங்களோடு இருக்கிற சிநேகிதன், எங்களுக்காக துடிக்கிற இருதயத்தையுடைய சிநேகிதன், எங்கள் மேல் அக்கறை உள்ள சிநேகிதன், எங்கள் ஆண்டவரை ஸ்தோத்திர வழிநடத்துகிற சிநேகிதன், நாங்கள் தடுமாறுகிற பொழுது தாங்கி பிடிக்கிற சிநேகிதன், தடமாறுகிற பொழுது கர்த்தாவே தட்டி கேட்கிற ஒரு சிறந்த சிநேகிதன் நீர் மாத்திரமே. அந்த நட்பு, அந்த சிநேகம் எங்கள் உள்ளத்துக்குள் அதிகமாய் பெருக்கெடுக்கட்டும். உம்மோடு நெருங்கி பழக உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதங்களை, அற்புதங்களையும் நாங்கள் பேசுகிறோம். அற்புதங்களும் ஆசீர்வாதம் நடக்கட்டும், சுகம் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், வெளிச்சம் பிறக்கட்டும், ஒவ்வொரு வாழ்க்கையிலும் சமாதானம் உண்டாகட்டும், வெற்றியும் சுகமும் செழிப்பும் காணப்படுவதாக ராஜா. எல்லா கன மகிமை மாற்றி உமக்கே உரித்தாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவ. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் ஆசீர்வாதம் வழிநடத்தலும் நம்ம ஒவ்வொருவரும் நம்மை காத்து வழிநடத்துவதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.